திருத்தணியில ஒரு 4 பசங்க 4 சின்ன பசங்க 17 வயசு தான் ஆகுது. அவனுங்களுக்கு என்னங்க தெரியும்? என்னங்க யாரு கொடுத்த தைரியம்? அது வெறும் 17 வயசு பசங்க கஞ்சா போதையில ஒரு நார்த் இந்தியனை போட்டு அவ்வளோ அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கானுங்க. கொடுமைப்படுத்தி தலையில வாயில எல்லா இடத்துலயும் வெட்டியிருக்காங்க. ஒரு ட்ரெயின்ல பப்ளிக் ஃபோரம்ல பண்ணிருக்காங்க. எப்படி தைரியம் வந்தது அவங்களுக்கு? ஏன்னா இது அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் கிடையாது. இது மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே ஃபைன், இது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் நடந்துருச்சு. ஆனா அது ஏன் நடந்துச்சு? இப்போ அதை நடக்க விடாம பண்ணிருக்கணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுனாவே அவ்வளவு பயப்படுவாங்க. இப்போ ஈஸியா எல்லாம் தண்ணில இருந்து கஞ்சால இருந்து சிகரெட்ல இருந்து சின்ன சின்ன பசங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாங்க. யாரும் அருவற்பமாவோ அசிங்கமாவோ பாக்குறது இல்லாம ஆயிடுச்சு. நிறைய ஸ்டைலிஷான நேம் வச்சுக்கிறாங்க எல்லா விஷயங்களுக்கும். 2K கிட்ஸ், புல்லிங்கோ, ஜென்சி கிட்ஸ். அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்னா தமிழ் கெட்ட வார்த்தை, பிரைவேட் ஸ்கூல்னா இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு கெட்ட வார்த்தையே வந்து ஒரு தப்பான விஷயமா பாத்துக்கிட்டு இருந்த நேரம் தாண்டி இப்போ போதைன்ற அளவுக்கு வந்திருக்கு. இவங்க இந்த மாதிரி போதை, அவங்க அந்த மாதிரி போதை யூஸ் பண்றாங்கன்ற அளவுக்கு நம்ம சொசைட்டி மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? பொதுவா நம்ம ஊர்ல நிறைய பேச்சு இருக்கும். திருட்டு போயிருச்சா நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்களா நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க, குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களா நார்த் இந்தியனா இருப்பாங்க. அவங்கள பிளேம் பண்றது எல்லாத்துக்கும். இப்போ யார போய் பிளேம் பண்ணுவீங்க? ஓ, தமிழ்நாட்டு கூட நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலை செஞ்சா உங்களுக்கு கடுப்பாகுது இல்ல, அதே மாதிரி தானே வெளிநாட்டுக்காரனுக்கு நீங்க இங்க இருந்து போய் வேலை செஞ்சா கடுப்பாகும். அப்ப மட்டும் வந்துட்டு கொஸ்டின் கேக்குறீங்க. வெள்ளக்காரன் நம்மள அடக்கி வச்சிருந்தா ஏன்னா நம்ம கலரை பார்த்து இனவெறி. இப்போ நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? ஜாதி வெறி மத வெறின்னு சொல்லும் போது இங்க நிறைய பேருக்கு கோவம் வருது. அப்ப இது என்ன மாதிரி வேணா வெறியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ரேசிசம்ங்கிறது எங்க இருந்தாலும் ரேசிசம் தானே. பீப்புள், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை தாண்டி ஒருத்த கஞ்சா அடிக்கிறானா, சிகரெட் அடிக்கிறானா, தண்ணி அடிக்கிறாங்களா, அருவருப்பா பாருங்க, அசிங்கமா பாருங்க, கடந்து போயிடாதீங்க. டோன்ட் நார்மலைஸ் எவ்ரிதிங். சீரியஸா நம்மளால இது ஏத்துக்கவே முடியாத விஷயமா தான் நான் பாக்குறேன். வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ நம்ம ஊருக்கு ஒருத்தவங்க வாழ்றதுக்காகவோ ஒரு வேலைக்காகவோ வராங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி, we are really sorry, Suraj.